Hello students, in the video வந்து implicit object ஓட continuation. Implicit object ல last video ல we discussed about the request and response object. இப்போ பார்க்க போகிறது remaining objects. So அதில் first one page context. So page context object அப்படிங்கிறது ஒரு particular page ஓட details நீ எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய objects எல்லாம் இந்த page context objectsல இருக்கும். So page context object அப்படிங்கிறது ஒரு particular பேஜை பற்றின டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட். ஸோ இந்த பேஜோட ஸ்கோப், அந்த பர்டிகுலர் பேஜோட ஸ்கோப், அந்த இன்ஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஆப்ஜெக்டில் இருக்கும். இது இந்த ஆப்ஜெக்டோட கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா x.servlet.pageContext அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸில் இருக்கும் அப்படிங்கிற மெத்தடில். ஸோ இதோடைய ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேஷனுக்கு இது எப்படி யூஸ் பண்ணுவோம், இந்த பேஜ் கான்டெக்ட் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேஷனுக்கு என்ன ஜென்ரல் ஃபார்மேட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பேஜ் கான்டெக்ட் இஸ் ஈக்குவல் டு _JSP factory.get page contacts. அதுக்கப்புறம் திஸ்னா எங்கே, தென் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் error page.jsp true, தென் போர்ட், தென் ட்ரூ. ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்மேட். தென் நெக்ஸ்ட் திங் செஷன் ஆப்ஜெக்ட். ஸோ செஷன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு செஷன், ஒரு பர்டிகுலர் செஷன், அதாவது கிளையண்ட்டுக்கும் சர்வருக்கும் இடையில இன்டராக்ஷன் நடக்கும் பொழுது there will be lot of series of related interaction will be taken place. ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புவோம், அப்புறம் ரெஸ்பாண்ட் வரும், அதுக்கப்புறம் திரும்ப அந்த அக்னாலஜ்மெண்ட், திரும்ப ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் செஷனில் நிறைய இன்டராக்ஷன் நடக்கும். அப்போ இந்த செஷன் ஆப்ஜெக்ட் வந்து எங்கே க்ரியேட் ஆகும்னா சர்வரில் க்ரியேட் ஆகும். சர்வரில் இந்த செஷன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். அண்ட் ஆல்சோ விச் ஹேஸ் சம் யூனிக் ஐடென்டிஃபையர், அதுக்கு பேர் செஷன் ஐடின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கூகுள் மீட் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு ஒரு செஷன் ஐடி இந்த ஒரு பர்டிகுலர் டைமில் க்ரியேட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு ஒரு கூகுள் மீட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர்னால் 2 பேருக்கு இன்டராக்ஷன் நிறையா நடக்கும். அப்போ வந்து நிறைய அதில் என்ன இருக்கும், there will be lot of related interaction takes place with the particular session ID. ஸோ அதை தான் நம்ம இங்கே என்னென்னு சொல்கிறோம்னா அந்த செஷனுக்கு என்ன நம்ம அங்கே அந்த செஷனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு செஷன் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்கும். அண்ட் தென் அந்த பர்டிகுலர் ஐடியை வச்சு அந்த கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் உள்ள இன்டராக்ஷன், கம்யூனிகேஷன் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த டைமில் உள்ளதை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சப்போஸ் இஃப் த யூசர் இஸ் ஆக்சஸிங் எ சைட் ஹேவிங் மோர் தேன் 1 JSP ஆர் சர்வ்லெட் பேஜஸ் அப்படின்னா ஒரே ஐடி, இப்போ அதே செஷன் ஐடியை நம்ம என்ன பண்ண முடியும், எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியும். இப்போ நம்ம கூகுள் மீட் மாதிரியே தான் ஒரு லிங்க் எடுத்து உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறோம். ஸோ மோர் தென் ஒருத்தர் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த செஷன் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஒரு ஐடி க்ரியேட் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம மோர் தென் 1 கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ண முடியும், ரெக்வஸ்ட் வந்து எல்லா கிளைண்ட்டும் கொடுக்க முடியும், எல்லா கிளைண்ட்டும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த செஷன் ஆப்ஜெக்ட் விச் கண்டெய்ன்ஸ் தி செஷன் கிரியேட்டட் ஃபார் த ரெக்வெஸ்டிங் கிளையண்ட், அவங்களுக்காக க்ரியேட் பண்ணுறது. பட் அந்த ஐடியை யூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ஷேர்ட் அமாங் ஆல் பேஜஸ், ஜேஎஸ்பி பேஜ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்க முடியும். இதில் என்னென்ன செஷன் ஆப்ஜெக்ட்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணி என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இங்கே அப்படின்னு பார்க்க போகிறோம். மெத்தட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேஷன் டைம், ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேஷன் டைம் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். அண்ட் தென் கெட் ஐடி, செஷனோட ஐடியை கெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன். தென் கெட் லாஸ்ட் ஆக்சஸ்டு டைம், அந்த ஐடி வந்து எப்போ கடைசியாக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கு கெட் லாஸ்ட் ஆக்சஸ் டைம். அண்ட் தென் செட் மேக்ஸ் இன்ஆக்டிவ் இன்டர்வல், அதாவது எந்த ஒரு பர்டிகுலர் டைமில் கிளைண்ட்டும் சர்வரும் இன்ஆக்டிவாக இருந்திருக்கு அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். தென் மேக்ஸிமம் தென் கெட் மேக்ஸ் இன்ஆக்டிவ் இன்டர்வல், இங்கே பாரு இது செட் பண்ணுறோம், இங்கே வந்து கெட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது மேக்ஸிமம் இன்டர்வலில் வந்து இந்த டைமில் இன்ஆக்டிவாக இருக்க மாதிரி இது செட் பண்ணுறோம். அப்புறம் அது எதுன்னு பார்த்து அதை கெட் பண்ணுறோம். அண்ட் தென் பூலியன் இஸ் நியூ. ஸோ நியூங்கிறதுல என்ன, இந்த செஷன் வாஸ் கிரியேட்டட் பட் கிளைண்ட் ஹேஸ் நாட் ஜாயின். அப்போ இது வந்து மெத்தட் வந்து ட்ரூவா அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது நியூவா இல்லை ஏற்கனவே யூஸ் பண்ண செஷனா அப்படிங்கிறது வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட். ஸோ அப்ளிகேஷன் ஆப்ஜெக்டில் வந்து என்ன இருக்குன்னா இட்ஸ் கண்டெய்ன்ஸ் மோர் தென் 1 வெப் பேஜஸ். மோர் தென் 1 வெப் பேஜஸை நம்ம என்ன இதில் இருக்கும்னா ஜேஎஸ்பி அப்ளிகேஷன் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து ஆப்ஜெக்ட் எப்படி யூஸ் பண்ணுவோன்னா விச் அலோகேட் மெமரி, எப்போனா டைனமிக்காக இந்த அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோம்னா டைனமிக்காக மெமரி அலோகேட் பண்ணுவோம் அந்த எக்ஸிக்யூஷன் டைமில்.
ஸோ அதுக்கு என்ன இன்ஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேஷனுக்குன்னா javax servlet.http session அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் அவுட் ஆப்ஜெக்ட். ஸோ அவுட்னா என்ன டிஸ்பிளே உனக்கு. ஸோ இதுக்கு என்ன இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா javax servlet.jsp writer. ஓகே, எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வந்து இதெல்லாம் காமன் தான். எல்லாமே javax servlet.jsp. இங்கே மட்டும்தான் மாறலாம். இது வந்து JSP ரைட்டராக இருக்கும், அதே அப்ளிகேஷனாக இருக்கும் பொழுது HTTP செஷனாக இருக்கும். இந்த மாதிரி சேஞ்ச் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த அவுட் ஆப்ஜெக்டில் எடுத்துட்டிங்கன்னா இதில் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அதை வந்து எப்படி டிஸ்பிளே ஆகும்னா இப்போ இங்கே பாருங்கள், out.println welcome இது கொடுத்துருக்கோம். இது ஒரு அவுட் ஆப்ஜெக்ட். ஸோ அவுட் ஆப்ஜெக்ட் வழியாக தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ணி அதை வந்து டிஸ்பிளே பண்ண முடியுது. And then page object. Page object ஓட instance java.lang.object. ஜாவாவில் யூஸ் பண்ணுறது தான். ஓகே, பேக்கேஜஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோன்னா, நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருக்கோம், பேஜ் கான்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதாவது ஒரு பர்டிகுலர் பேஜோட இன்ஃபர்மேஷன் வந்து எடுக்கிறது. இது வந்து பேஜ் ஆப்ஜெக்ட் வந்து கரண்ட்டாக, இப்போ நீ கரண்ட்டாக எந்த பேஜை ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கியோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த பேஜ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து திஸ் பாயிண்டர் யூஸ் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு இப்போ திஸ் பாயிண்ட்டு விச் ஆப்ஜெக்ட், இந்த பேஜ் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண முடியும், அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். The next one config object. So config object யூஸ் பண்ணுற instance என்ன அப்படி பார்த்தீங்கன்னா javax.servlet.config servlet config. ஸோ இதுதான் நம்ம இங்கே config யூஸ் பண்ணுற இன்ஸ்டன்ஸ். இது என்ன பண்ணோன்னா எந்த கான்ஃபிகரேஷன், சர்வ்லெட் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஆஃப் யூ கேன் கெட் தி டீட்டெயில்ஸ் ஆஃப் சர்வ்லெட் கான்ஃபிகரேஷன் இந்த ஆப்ஜெக்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் வழியாக நீ எடுக்க முடியும். அண்ட் தென் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட்னு எடுத்தோம்னா எக்ஸப்ஷன்னாலே எரர் ஹேண்ட்லிங்னு தெரியும். ஸோ இந்த எக்ஸப்ஷன் அப்போ எங்கே இருக்கும், java.lang.throwable அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இது உள்ள என்ன இருக்கும்னா எக்ஸப்ஷன், அதாவது ரன் டைம் எக்ஸப்ஷன் பேஜ். இந்த ரன் ஆகிட்டுருக்கும் பொழுது எந்தெந்த இடத்துல எக்ஸப்ஷன்ஸ் வருதோ அது எல்லாமே இந்த த்ரோவபிளில் உனக்கு சேவ் ஆகியிருக்கும். ஸோ இதில் வந்து எரர் பேஜும் உனக்கு அதில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகிட்டுருக்கும். So these 9 are called implicit objects we are using in JSP page.